வங்கி வாடிக்கையாளர்களுக்கு கேஒய்சி விதிமுறையில் ரிசர்வ் வங்கி புதிய திருத்தம் கொண்டு வந்துள்ளது. அதன்படி இனி வாடிக்கையாளர்கள் எளிதாக தங்களது கேஒய்சியை புதுப்பித்துக் கொள்ளலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்திய ரிசர்வ் வங்கியானது கேஒய்சி விதிமுறைகளில் திருத்தம் கொண்டு வந்து புதிய அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி வங்கி வாடிக்கையாளர்கள் இனி எளிய முறையில் தங்களது விவரங்கள் அடங்கிய கேஒய்சியை புதுப்பித்துக் கொள்ளலாம். இது கிராமப்புற வாடிக்கையாளர்கள் மட்டுமின்றி பின்தங்கிய பகுதிகளை சேர்ந்தவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாகவும் எளிமையானதாகவும் இருக்கும். கேஒய்சி புதுப்பிப்புகளை பூர்த்தி செய்யாத வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்குகள் பல ஆண்டுகளாக செயலற்ற நிலையிலே இருக்கின்றனர். புதுப்பிக்கப்பட்ட கேஒய்சி இல்லாத நிலையில் வாடிக்கையாளர்கள் பணம் செலுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தான் கடந்த 12ஆம் தேதி இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. இந்த புதிய கேஒய்சி விதிமுறைகளின் நோக்கமே தொலைதூரத்தில் உள்ள வாடிக்கையாளர்கள் கூட தங்களது விவரங்களை மிக எளிதாக புதுப்பித்து கணக்கை செயலில் வைத்திருக்க உதவும் என்பதாகும். பொதுவாகவே வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு அறிவிப்பையும் தவறவிடுகிறார்கள். இதன் காரணமாக அவர்களுக்கு கேஒய்சி விதிமுறை பற்றி அறிந்திருப்பதில்லை. அவர்கள் வங்கியில் பணம் செலுத்த போகும்போது மட்டுமே கேஒய்சி விதிமுறை பற்றி அறிந்து கொள்கின்றனர். இந்த புதிய கேஒய்சி விதிமுறை இதற்கு பதில் அளிக்கும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கணக்கு செயலற்று இருக்கும் வாடிக்கையாளர்கள் உடனடியாக கணக்கை தொடங்க இந்த கேஒய்சி விதிமுறை உதவும். கடந்த 2 ஆண்டுகளாக வாடிக்கையாளர்களால் தொடங்கப்பட்ட பண பரிவர்த்தனைகள் இல்லாத வைப்பு கணக்கு செயல்படாத கணக்கு என்று வகைப்படுத்துகிறது. இதே போன்ற 10 ஆண்டுகளாக செயலற்று இருக்கும் கணக்குகளில் உள்ள இருப்பு தொகையை ரிசர்வ் வங்கியின் டிஇஏ நிதிக்கு மாற்ற வேண்டும். குறிப்பாக குறைந்த ஆபத்து கிராமப்புற மற்றும் நன்மை இணைக்கப்பட்ட கணக்குகளுக்கு மீண்டும் செயல்படுத்துதல் மற்றும் புதுப்பிப்புகளை மிகவும் எளிதாக்குகின்றனர். வங்கிகள், சுய உதவி குழுக்கள், NGO, உள்ளூர் கிரானா கடை உரிமையாளர்கள், நுண்நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றின் மூலமாக வாடிக்கையாளர்களின் கேஒய்சி புதுப்பிப்புகளை சேகரித்துக் கொள்ளலாம். வங்கிகள் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட வணிக நிருபர்கள் வங்கி வாடிக்கையாளர்களின் சுய விவரங்களை நேரிலோ அல்லது மின்னணு முறையிலோ சமர்ப்பிக்க உதவலாம். மேலும் பயோமெட்ரிக் கேஒய்சி வாடிக்கையாளர் இருக்கும் இடத்திலே முடிக்க உதவலாம். தொலைதூரத்தில் இருக்கும் வங்கி வாடிக்கையாளர்கள் தங்களது வங்கி கிளைக்கு செல்வதை இது தடுக்க உதவும். கேஒய்சி விவரங்களை கொடுப்பதற்கான கடைசி தேதி பற்றி வாடிக்கையாளர்களுக்கு வங்கி முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும். இதற்கு வங்கி SMS, இமெயில் மற்றும் ஆப் ஆகிய 3 வழிகளை பயன்படுத்தியோ அல்லது கடிதம் மூலமாகவோ அவர்களுக்கு தெரியப்படுத்தலாம். அப்போதும் வாடிக்கையாளர்கள் வரவில்லை என்றால் கணக்கை டீஆக்டிவேட் செய்வதற்கு முன் கடைசி தேதி முடிந்த பிறகும் கூட வங்கி கடிதம், இமெயில், ஆப், SMS மூலம் ஆகிய வழிகள் மூலமாக தெரியப்படுத்தலாம். வங்கி மூலமாக அனுப்பப்படும் ஒவ்வொரு தரவையும் தணிக்கைக்காக பதிவு செய்யப்பட வேண்டும். வாடிக்கையாளர்கள் தங்களது ஹோம் கிளையில் தான் கேஒய்சி புதுப்பிப்புகள் செய்ய வேண்டும் என்பதில்லை. மாறாக தொலைதூரத்தில் இருக்கும் வங்கி வாடிக்கையாளர்கள் எந்த ஒரு கிளையிலும் கேஒய்சி புதுப்பிப்புகளை செய்து கொள்ளலாம். இது ஊர் விட்டு ஊர் சென்றவர்களுக்கும் தொலைதூரத்தில் இருப்பவர்களுக்கும் ஏதுவாக இருக்கும். புதிய கேஒய்சி புதுப்பிப்புகள் முறையானது. கேஒய்சி புதுப்பிக்க குறிப்பிட்ட கால இடைவெளியில் டிஜிட்டல் முறையில் சரிபார்க்கும் கருவிகளை அனுமதிக்கின்றனர். உதாரணத்திற்கு ஆதார் OTP பயன்படுத்தலாம். அதோடு வங்கியுடன் வீடியோ அழைப்பில் கேஒய்சியை புதுப்பித்துக் கொள்ளலாம். அப்படியும் இல்லை என்றால் பேப்பர் மூலமாக கொடுக்கப்படும் ஆவணங்களுக்கு பதிலாக ஆதார் மூலமாக கேஒய்சியை புதுப்பித்துக் கொள்ளலாம். இது வங்கியில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆவணங்களில் உங்களது முகவரி மட்டும் மாறியிருந்தால் புதிதாக எந்தவித ஆவணங்களும் தேவையில்லை. அதற்கு பதிலாக ஒரே ஒரு சுய அறிக்கையை மட்டும் வங்கிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இதனை வணிக நிருபர்கள் சேகரித்துக் கொள்வார்கள். கிராமப்புறங்களில் கேஒய்சி புதுப்பிப்பு தொடர்பான முகாம்களை நடத்தி வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்திவிட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி வலியுறுத்துகிறது. மேலும் ஜன்தன் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்திட வேண்டும். வாடிக்கையாளர்கள் கேஒய்சி புதுப்பிப்பது தொடர்பாக அவர்கள் அறிந்து கொள்வதற்கு பதிலாக அவர்களது வீட்டிற்கே கொண்டு சேர்த்திட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். எளிமையான விவரங்கள் அல்லது குறைவான ஆபத்து கொண்ட வாடிக்கையாளர்கள் தங்களது கேஒய்சி புதுப்பிக்கும் வரையில் அவர்கள் வங்கி பரிவர்த்தனையை மேற்கொள்ள அனுமதிக்கின்றனர். பூர்த்தி செய்யப்படாத கேஒய்சிக்கு வாடிக்கையாளர்கள் அவர்களது கேஒய்சியை பூர்த்தி செய்யும் வரையில் சாதாரண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள அனுமதிக்கலாம். கடைசி தேதியான 1 வருடத்திற்கு பிறகு அல்லது ஜூன் 30, 2026 வரையில் வாடிக்கையாளர்கள் கேஒய்சி புதுப்பிக்க முடியும்.